இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி. தனக்குன்னு ஒருத்தன் இருப்பான்ல, அவனுக்கு காலத்தை வெல்லும் ஒரு கடிகாரம் கிடைக்குது. காலத்தை வெல்லும் கடிகாரம் அவனுக்கு கிடைக்குது. இந்த கடிகாரத்தை அணிந்திருப்பவர் என்றும் இளமையாகவே இருப்பார். முதுமை அவரை தீண்டவே தீண்டாது. கிட்டத்தட்ட சாகா வரம் அப்படின்னு வச்சுக்கலாமே. அந்த மனிதருக்கு அந்த கடிகாரம் கொடுக்கப்பட்டு, ஆனால் ஒரு நிபந்தனையோடு கொடுக்கப்பட்டது. அந்த நிபந்தனை என்ன அப்படின்னா, இந்த கடிகாரம் துடிக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் ஒரு மனிதனின் ஆயுட்காலம் குறைந்து கொண்டே இருக்கும். இந்த வாட்சை அணிபவரை தவிர்த்து மற்றவர்களுடைய ஆயுட்காலம் ஒவ்வொரு வினாடிக்கும் ஒவ்வொரு மனிதனின் ஆயுட்காலம் குறைந்து கொண்டே இருக்கும். இந்த மனிதர் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம இந்த நிபந்தனையை ஒத்துக்கிட்டு கடிகாரத்தை வாங்கிட்டு வந்துடுறார். வாங்கிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், ரொம்ப மகிழ்வோடு இருக்கார். இந்த உலகத்தின் ராஜா நான் தான் அப்படின்ற மாதிரியான மனநிலையில் சந்தோஷமாகவே இருக்கார். நாட்கள் கடந்து ஓடுது. நாட்கள் கடந்து ஓடும்போது உலகில் உள்ள எல்லா பகுதிகளிலும் இருந்து மரண செய்திகள் அவரை வந்து அடைந்து கொண்டே இருக்கிறது. எல்லா பகுதியில இருந்தும் கொத்து கொத்தா மக்கள் செத்து மடிகிறான் அப்படின்னு செய்தி அவருக்கு வந்து கிடைக்குது. இந்த செய்தியை கேட்டதும் அவருக்கு குற்ற உணர்வு ஏற்படுது. நம்மளால தானே இவ்வளோ மனிதர்கள் செத்து மடிகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்வு அந்த ஆளுக்குள்ளே ஏற்பட்டது. மனிதன் தானே, மனிதனுக்குள் மாற்றம் வர்றது இயல்பு தான். அந்த மனிதன் குற்ற உணர்ச்சியின் மிகுதியில் இந்த வாட்சை கலட்டிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி கலட்ட ட்ரை பண்ணுறார். ஆனாலும் அந்த கடிகாரத்தை கலட்ட முடியவில்லை. அவரோடு சதையோடு நல்லா ஒட்டிக்கிச்சு, பிடிச்சிக்கிச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு குகைக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிறார். அப்படி மறைஞ்சிக்கிட்டாவது இந்த கடிகாரம் நின்று விடும் அப்படின்னு நம்புகிறார். ஆனாலும் அந்த கடிகாரம் நின்ற பாடில்லை. அந்த கடிகாரத்தின் ஒவ்வொரு துடிப்பும் ஒரு மனிதனின் உயிரை எடுத்துக்கொண்டே இருந்தது. கடைசியாக மனித இனத்தின் எச்சமாக மிச்சமாக இந்த ஒரு மனிதன் மட்டும்தான் இருந்தார், தனிமையில். இந்த கதை நமக்கு உணர்த்தும் தத்துவம் என்ன? தனக்கு என நினைத்து இருப்பவன் நிச்சயமாக தனிமையில்தான் இருப்பான். அவனுக்கு தனிமை மட்டும்தான் விருந்தாக கிடைக்கும். எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு நினைச்சு எல்லோருடனும் எல்லாவற்றையும் பகிர்ந்து பக்குவப்பட்ட மனிதர்களாக நாம் வாழும்போதுதான் இந்த உலகம் அழகாகும்.